புது வாழ்க்கையை தொடங்கிய கார்த்திக், ரேவதி. கார்த்திக் மீது சாமுண்டீஸ்வரி கடத்தல் புகார். ரேவதி உண்மையிலேயே வீட்டை விட்டு கிளம்ப போறியா என்று கேட்கிறாள். நல்ல யோசிச்சுத்தான் இந்த முடிவை எடுத்து இருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில் நீங்க தலையிடாதீங்க என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். ரேவதியின் இந்த முடிவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி இடித்துப் போய், நீ வீட்டை விட்டு போன, நான் இந்த துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வேன் என்று சொல்ல, ரேவதி இதை சொல்லியே எத்தனை நாள் என்னை ஏமாத்துவீங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். தடுக்க வந்து சந்திரகலாவை அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். இதையடுத்து இன்றைய எபிசோடில் ரேவதி கார்த்திகை சந்தித்து வீட்டில் நடந்த விஷயத்தை சொல்கிறாள். உடனே கார்த்திக், இரண்டு குடும்பமும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளா நான் அமைதியாக இருந்தேன். இப்போ நம்ம தனியா வீட்டில் இருந்தே நன்றாக இருக்காது, நாம பாட்டி வீட்டுக்கு போகலாம் என்கிறார். இதையடுத்து கார்த்திக் ரேவதியை பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுக்கும் பாட்டி பூஜை அறையில் விளக்கு ஏற்ற சொல்லி இருவருக்கும் ஆசிர்வாதம் செய்கிறாள். மறுபக்கம் சாமுண்டீஸ்வரி வீட்டில் கடும் ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாள். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்து உடைத்து ஆவேசப்படுகிறாள். வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் சாமுண்டீஸ்வரியின் கோபம் குறையவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சந்திரகலா, அக்கா, அந்த கார்த்திக் ரேவதி வேண்டாம் என விவகாரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்ததை வைத்து, அப்போ ரேவதியை கடத்திவிட்டான் என புகார் கொடுக்கலாம் என சொல்கிறாள். இதையடுத்து ரேவதி வீட்டை விட்டு வந்துவிட்டதால் மயில் வாகனம் மற்றும் ரோகிணி இருவரும் பரமேஸ்வரி பாட்டி வீட்டிற்கு வந்து கார்த்திக், ரேவதியை சந்திக்கின்றனர். மேலும் அம்மாவின் ஆத்திரம் குறையவே இல்லை. அந்த கோபத்தை அதிகரிக்கும்படி சந்திரகலா சித்தி ஏதேதோ அம்மாவிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என சொல்கிறார். இப்படி எதிர்பாராத திருப்பங்களுடன் இந்த எபிசோட் முடிவடைந்துள்ளது. அடுத்த என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.